நமது இரட்சகராய இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களுக்கு என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள். உங்கள் சிந்தனைக்கு என்கிற என்னுடைய யூடியூப் செய்திகளை ரெகுலராக கேட்டு வர உங்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த யூடியூப் செய்திகள் என்பது விசுவாசிகளுக்கு ஒரு தலைப்பை குறித்து, ஒரு கருத்தை குறித்ததான அடிப்படையான பேசிக் இன்ஃபர்மேஷனை, அடிப்படையான தகவல்களை உங்களுக்கு கொடுக்க வேண்டும்ங்கிற அந்த நோக்கத்தின் அடிப்படையில் இந்த செய்திகள் தயாரிக்கப்பட்டு உங்களுக்கு அளிக்கப்படுகிறது. மிகப்பெரிய இயற்பியல் கோட்பாடுகளை சுருக்கமாக ஒரு நட்ஷல்லா உங்களுக்கு அளிக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய நோக்கம். விசுவாசிகளுக்காகவே இந்த செய்திகள் ஆயத்தப்பட்டு வழங்கப்பட்டு வருகிறது. எனவே இதை விசுவாசிகளாகிய நீங்கள் கேட்கும் பொழுது இது மற்றவர்களுக்கு பிரயோஜனப்படும் என்று நீங்கள் கருதினால் இந்த யூடியூப் சேனலை மற்றவர்களுக்கு அறிமுகம் செய்து வைக்கும்படியாக உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். கடந்த 4 பதிவுகளில் நாம் பார்த்த காரியங்கள் அனைத்தும் தூதர்களை பற்றியுள்ள காரியங்கள். முதல் காணொலியில் தூதர்களை தேவன் எப்பொழுது படைத்தார், எந்த காலத்தில் படைத்தார், தூதர்கள் படைக்கப்பட்ட காலத்தை குறித்ததான வேத பண்டிதர் மத்தியில் காணப்படுகின்ற 2 வகையான கருத்துக்களை குறித்து பார்த்தோம். அடுத்ததாக த நேச்சர் ஆஃப் ஏஞ்சல்ஸ், தூதர்களுடைய பணிகள், இயல்புகள் என்ன என்பதை குறித்து பார்த்தோம். 3வது காணொலி என்னவென்றால் தூதர்களுடைய ஊழியங்கள் என்ன என்பதை குறித்து பார்த்தோம். 4வதாக தானியேல் 10வது அதிகாரத்தில் சொல்லப்பட்ட விண்ணுலகில் நடக்கின்ற ஆவிக்குரிய யுத்தங்களை குறித்து பார்த்தோம். இந்த காணொலியில் நாம் தியானிக்க போகிற காரியம் என்னவென்றால் விழுந்து போன தேவதூதர்களுடைய பெயர்களும் அதனுடைய நடவடிக்கைகளும், அதை தவிர கட்டப்பட்ட தேவதூதர்கள் என்றால் என்ன, கட்டப்படாத தேவதூதர்கள் என்றால் என்ன என்பதை குறித்தும் இந்த பதிவில் நாம் பார்க்கலாம். அதாவது தேவதூதர்களை பொறுத்தளவில் 3 வகையான கேட்டகரிஸ் இருப்பதாக வேத பண்டிதர்கள் சொல்கிறார்கள். ஒன்று என்னன்னா, தேவனுடைய செய்திகளை கடத்துகின்ற தேவதூதர்கள். இந்த குழுக்கு கபிரியல் தலைவனாக காணப்பட்டான், ஆர்க் ஏஞ்சலாக கபிரியல் காணப்பட்டார். அடுத்ததாக கடவுளுக்காக போரிடுகின்ற தேவதூதர்கள். இந்த தேவதூதர்களுக்கு மிகாவேல் தலைவனாக காணப்பட்டான். அடுத்ததா 3வது குரூப் என்னன்னா, தேவனை ஆராதிக்கக்கூடிய தேவதூதர்கள். இதற்கு தலைவனாக காணப்பட்டவன் தான் விடிவெளி நட்சத்திரம் அல்லது மார்னிங் ஸ்டார் என்று சொல்லக்கூடிய பிசாசு. இந்த லூசிபர் என்கிற வார்த்தை வேதத்தில் ஒரே ஒரு இடத்தில் தான் வரும். அதாவது அந்த மார்னிங் ஸ்டார் விடிவெளி நட்சத்திரத்தை கிரேக்க மொழியிலிருந்து லத்தீன் மொழிக்கு மொழியாக்கம் செய்யப்படும் பொழுது அதற்கு அந்த மார்னிங் ஸ்டாருக்கு ஏற்ற வார்த்தையாக லத்தீன் மொழியில் லூசிபர் என்கிற வார்த்தை காணப்பட்டது. அதுவே பின்னால் ஆங்கிலத்தில் அதுக்கு லூசிபரா என்கிற வார்த்தையை அவர்கள் எடுத்துக்கொண்டபடினாலே இன்றைக்கு சாத்தானுடைய பேர் லூசிபர் என்று அழைக்கப்படுகிறது. சாத்தான் என்றாலும் ஒன்றுதான், லூசிபர் என்றாலும் ஒன்றுதான். இந்த லூசிபருடைய கலகம் எந்த காலத்தில் நடந்தது என்பதை பற்றியும் 2 வகையான கருத்துக்கள். ஒன்று என்னன்னா, இந்த லூசிபருடைய கலகம் என்பது கடவுள் இந்த உலகத்தை படைத்த 6 நாள் சிருஷ்டிப்புக்கு பிறகு நடந்தது என்று சொல்லக்கூடிய, விவாதிக்கக்கூடிய, ஆதரிக்கக்கூடிய வேத பண்டிதர்களும் இருக்கிறார்கள். அதே வேளையில் இந்த தேவதருடைய கலவரம் 6 நாள் படைப்பிற்கு முன்பாகவே நடந்த காரியம் என்று சொல்லக்கூடிய வேத அறிஞர்களும் இருக்கிறார்கள். அடுத்ததாக பார்க்கும் பொழுது கடவுள் இந்த உலகத்தை படைத்து அதனுடைய ஆளுகையை ஆதாமியவாளுக்கு ஒப்பு கொடுத்த போது அதை பார்த்து பொறாமைப்பட்டு கடவுள் தன்னுடைய இடத்தின் ஆதிக்கத்தை கடவுள் ஆதாமியவாளுக்கு கொடுப்பது அறிந்த பிசாசு வஞ்சகமாக ஆதாமியவாளையை கீழ்ப்படியாமைக்குள்ளாக்கி அவர்களை பாவத்துக்குள்ளாக தள்ளினான். அதன் விளைவாக இந்த பூமி பிசாசனுடைய ஆளுகைக்கு வந்துவிட்டது. எனவே இன்றைக்கு இந்த உலகத்தின் அதிபதியாக பிசாசு சாத்தான் செயல்படுகிறான். இதெல்லாம் அடிப்படையான தகவல்கள். இந்த விழுந்து போன தேவதூதர்களை 2 வகையாக பிரிக்கலாம். செயின்டு ஏஞ்சல்ஸ், அன்செயின்டு ஏஞ்சல்ஸ். கட்டப்பட்ட விழுந்து போன தூதர்கள், சங்கிலியால் கட்டப்படாமல் இருக்கிற தேவதூதர்கள். முதலாவதா பார்க்கக்கூடிய காரியம் என்னவென்றால், இந்த கட்டுப்பாட்டுக்குள் அடங்கி இருக்கிற விழுந்து போன தேவதூதர்களை பற்றி பார்க்கும் பொழுது அதிலும் 2 வகையாக பார்க்கலாம். ஒன்று என்னன்னா, லூக்கா 8வது அதிகாரம் 30-31 படிக்கும் போது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து லேகியோன் என்கிற ஒரு பிசாசை விரட்டும் போது அந்த லேகியோன் சொல்றான், என்ன மறுபடியுமாக பாதாளத்துக்கு போகாதபடிக்கு
ஆண்டவரை வேண்டிக் கொண்டான். பாதாளத்துக்குள், இந்த பாதாளம் என்று சொல்லப்படுகிற இடம் என்பது ஆங்கிலத்துல பாட்டம்லெஸ் பிட், அதாவது ரொம்ப ஆழமா இருக்கக்கூடிய இடம் என்று அர்த்தம். அத கிரேக்க மொழியில அபிசு என்று சொல்வார்கள், ABYSS. இந்த இடத்துக்கு என்னை அனுப்ப வேண்டாம் என்று அந்த லேகியோன் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை கேட்டுக்கொள்கிறான். லேகியோன் என்பதற்கு 6000 என்று அர்த்தமாம். அப்படி நூற்றுக்கணக்கான பிசாசுகளை உள்ளடக்கிய அந்த லேகியோன் சொல்றான், என்னை மறுபடியுமாக பாதாளத்திற்கு அனுப்ப வேண்டாம் என்று சொல்கிறான். அப்படி என்றால் இந்த இடத்துல புரிந்து கொள்ளக்கூடிய காரியம் என்னன்னா, அந்த பாதாளத்துல இது மாதிரி ஏகப்பட்ட பிசாசுகள், அசுத்தாவிகள் இருப்பதாக அறிந்து கொள்ளலாம். இதுல கூட ஒரு சில முக்கியமான கருத்துக்கள் என்ன, இந்த விழுந்து போன தேவதூதர்கள் மத்தியில் விட இந்த அசுத்தாவிகள் என்று சொல்லப்படுகிற கேட்டகரி கடைசி லெவல் உள்ள கேட்டகரி என்று சொல்லப்படுகிறது. விழுந்து போன தேவதூதர்களே அதோட ஹைரார்க்கில இதுதான் கடைசி உள்ள ஒரு காரியமாக நாம் பார்க்கிறோம். அப்படி பார்க்கும் பொழுது இந்த பிசாசுகள் சொல்லக்கூடிய காரியம் என்ன, பூமிக்கு அடியில் உள்ள பாட்டம்லெஸ் பிட்னா ரொம்ப ஆழத்துல இருக்கிற அந்த இருளான இடத்துல என்னை கொண்டு அனுப்பிவிடாதையும் சொன்ன போது ஆண்டவர் செய்த காரியம், அந்த பிசாசுகளை பன்றிக்குள் அனுப்பிவிட்டா அந்த பன்றி கடலுக்குள் விழுந்து இறந்து போயிடுச்சு. இறந்த உடனே மறுபடியும் அந்த உடலற்ற சரீரத்தை கொண்டிருக்கிற அந்த ஆவிகள் மறுபடியும் அந்த உலகத்தில் உலவைதான் எடுத்துக்கொள்ள வேண்டும். சொல்லக்கூடிய கருத்து என்ன, இந்த பாட்டம்லெஸ் பிட், இந்த ஆழ இருக்கிற இடத்துல ஒரு வகையான அசுத்தாவிகள் காணப்படுகின்றன. அடுத்து என்ன, சங்கிலியினால் கட்டப்பட்ட ஆவிகள் என்று பேதுருவும் யூதாவும் சொல்கிறார். இதை பற்றி 2 பேதுரு 2:4, யூதா 1:6 இந்த பகுதியில் நாம் பார்க்கலாம். இந்த வசனத்துல பார்க்கும் பொழுது தங்களுடைய ஆதி மேன்மையை காத்து கொள்ளாத அந்த தூதர்களை சங்கிலியினால் கட்டி நரகத்துக்குள் அடைத்து வைத்திருக்கிறாருங்கிற வார்த்தை காணப்படும். இங்கதான் நரகம் என்கிற வார்த்தை முதலாக கடைசியமாக சொல்லப்பட்ட இடம். இதுல கிரேக்க மொழியில டார்டராஸ் என்று சொல்கிறார்கள். இதுதான் இந்த ஒரே இடத்துலதான் இந்த நரகம் என்கிற வார்த்தை காணப்படுகிறது. இந்த இடத்துல யாரு இருக்காங்கன்னா, அதாவது தேவனுக்கு விரோதமாக கலகம் செய்த அந்த தூதர்கள்ல ஒரு சில தூதர்கள் தங்களுடைய மகிமையை இழந்து சில பாவங்களை செய்து அதன் நிமித்தமாக அவர்களை இந்த இடத்தில் அடைத்து வைத்திருக்கிறார். இந்த தேவதூதர்கள் கடைசி மட்டும் இங்கதான் இருப்பாங்க. சங்கிலியால் கட்டப்பட்ட விழுந்து போன தூதர்கள், இவர்கள் கடைசி நாட்களில் தான் கட்டவிழ்க்கப்பட்டு விடுவார்கள். அது வரைக்கும் கீழே தான் இருப்பாங்க. எனவே இந்த பூமிக்கு அடியில பல வகையான கம்பார்ட்மெண்ட் இருக்குது. அதுல ஒரு இடம் ஆழம், பாட்டம்லெஸ் பிட், ரொம்ப ஆழத்துல உள்ள பகுதியில அசுத்தாவிகளும், இன்னொரு இருளான ஒரு பகுதியில சங்கிலியினால் கட்டப்பட்ட விழுந்து போன தேவதூதர்களும் காணப்படுகின்றார்கள். இது ஒரு வகையான கேட்டகரி. இன்னொரு வகையான தேவதூதர்கள், விழுந்து போன தேவதூதர்கள் சுயாதீனமாக இன்று உலகத்தில் அலைந்து கொண்டிருக்கிறார்கள். விண்ணிலும் இந்த உலகத்திலும் அவர்கள் ஃப்ரீடமாக அலைந்து கொண்டிருக்காங்க. இவர்களும் சாத்தானோடு, லூசிபரோடு தேவனுக்கு விரோதமாக கலகம் செய்த தேவதூதர்களும். எனவே இதுதான் தேவதூதர்கள் இருக்கின்ற லொகேஷனை பற்றியுள்ள ஒரு அடிப்படை தகவல். செயின்டு ஏஞ்சல்ஸ், அன்செயின்டு ஃபாலன் ஏஞ்சல், இதை பற்றி பின்னால் வர நாட்களில் நாம் தியானிக்கலாம். இதுதான் விழுந்து போன தேவதூதர்களை பற்றியுள்ள குறிப்புகள். அடுத்தபடியாக இப்பொழுது நாம் பார்க்கக்கூடிய காரியம் என்னவென்றால், இந்த சாத்தானுக்கு வேதத்தில் 22 பட்டங்கள், பெயர்கள் சுட்டப்பட்டிருக்கிறது. அந்த பட்டங்கள், பெயர்களின் அடிப்படையில் சாத்தான் எத்தன்மை வாய்ந்தவன், அவனுடைய குணங்கள் என்ன, அவனுடைய செயல்பாடுகள் என்ன என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ளலாம். எப்படி நம்முடைய கடவுளுக்கு பல வகையான பெயர்கள் மூலமாக ஆண்டவருடைய குணங்களை, ஆண்டவருடைய அந்த அட்ரிபியூட்ஸை நம்ம தெளிவாக புரிந்து கொள்ள முடியுமோ, அதே போல சாத்தானுக்கு கொடுக்கப்பட்ட அந்த பெயர்கள், பட்டங்கள் மூலமாக சாத்தான் யார் என்பதை நாம் அறிந்து கொள்ளலாம். இப்பொழுது அந்த பெயர்களை பற்றி ஒன்றன் மீன் ஒன்றாக சுருக்கமாக பார்க்கலாம். சாத்தான் என்கிற பெயர் மட்டும் ஏறக்குறைய 52 தடவை வேதத்தில் காணப்படுகின்றது. சாத்தான் என்றால் எதிராளி, அட்வர்சரி என்று அர்த்தம். இது பொதுவான பெயர். அடுத்ததாக டெவில், பிசாசு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இது ஏறக்குறைய 35 தடவை வேதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அடுத்தபடியா பார்க்கும் பொழுது ஆகாயத்து பிரபு, எபேசியர் 2:2 இதை பற்றி பார்க்கலாம். ஆகாயத்து பிரபு என்றால் என்ன? அவனுடைய வாசஸ்தலம் இந்த உலகத்தில் மட்டுமல்ல, பூமிக்கு மேலேயும் காணப்படுகிறது என்பதை இதன் மூலமா அறிந்து கொள்ளலாம். அங்கே இருந்து அவன் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறான் என்பதையும் நாம் புரிந்து கொள்ளலாம்.
அடுத்தபடியா பார்க்கும் பொழுது த காட் ஆஃப் திஸ் ஏஜ், இந்த உலகத்தின் தேவன் என்று அவன் அழைக்கப்படுகிறான். இந்த உலகத்தின் தேவன் 2 கொரிந்தியர் 4:4. தேவனுடைய சாயலாய் இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவிசுவாசிகளாகிய அவர்களுக்கு பிரகாசமாய் இராதபடிக்கு இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவர்களுடைய மனதை குருடாக்கினான். இன்னொரு மொழிபெயர்ப்பில் இப்பிரபஞ்சத்தின் அதிபதி என்று சாத்தானை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. இதன் மூலம் நான் கற்றுக்கொள்ளக்கூடிய காரியம் என்னவென்றால், இந்த உலகம் அவனுக்கு அடிமைப்பட்டிருக்கிறது. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை பார்த்து, இந்த உலகம் எனக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது, என்னை பணிந்து கொள் என்று சொன்ன காரியத்தினுடைய அர்த்தத்தை பார்க்கும் பொழுது இந்த பட்டப்பேர் அவனுக்கு பொருத்தம் என்று நாம் அறிந்து கொள்ளலாம். அடுத்தபடியா பார்க்கும் பொழுது த கிங் ஆஃப் டெத், மரணத்தின் அதிபதி, மரணத்துக்கான ஒரு அரசன் என்று எடுத்துக்கொள்ளலாம். எபிரேயர் 2:14. ஆதலால் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாயிருக்க அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கும். அடுத்தபடியா பார்க்கும் பொழுது த பிரின்ஸ் ஆஃப் திஸ் வேர்ல்டு, இந்த உலகத்தின் அதிபதி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இது ஏறக்குறைய இந்த காட் ஆஃப் திஸ் ஏஜுக்கும் இந்த பிரபஞ்சத்தின் அதிபதிக்கும் ஒரே அர்த்தம் தான். யோவான் 12:31 பார்க்கலாம். அடுத்தபடியா முக்கியமான குறிப்பு என்ன, தி ரூலர் ஆஃப் டார்க்னஸ், அதாவது இருளுக்கான ஒரு அதிபதி. இந்த ஆவிக்குரிய இருளை உண்டாக்குறவன் யார் என்றால் இந்த பிசாசு. இந்த இருளுக்கான அதிபதி யார் என்றால் இந்த சாத்தான் என்று எபேசியர் 6:12 பார்க்கலாம். ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களிலுள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. உலகத்தினுடைய அந்தகாரத்துக்கு எல்லாம் அதிபதி யார் என்றால் பிசாசு தான். இருளின் அதிபதி சாத்தான் என்பது நாம் எல்லோருக்கும் தெரியும். அடுத்தபடியா பார்க்கும் பொழுது லூசிபர். இந்த லூசிபர் என்கிற வார்த்தை ஏசாயா 14:12 மட்டும்தான் வரும், வேறு எங்கேயும் வராது. இதை பற்றி நாம் தெளிவாக ஏற்கனவே பார்த்து விட்டோம். அடுத்தபடியாக பிசாசுக்கு இன்னொரு பெயரும் உண்டு, அதுதான் வலுசர்ப்பம் என்பது. இதை பற்றியுள்ள வசனம் எங்கே காணப்படுகிறது என்றால் வெளிப்படுத்தின விசேஷம் 12வது அதிகாரம் 7வது வசனம். இந்த வசனத்தில் சாத்தான் வலுசர்ப்பம் என்று அழைக்கப்படுகிறான். அடுத்தபடியா பிசாசுக்குள்ள இன்னொரு பேர் என்னவென்றால் மோசம் போக்குகிறவன். வெளிப்படுத்தின விசேஷம் 20வது அதிகாரம் 10வது வசனம். மோசம் போக்குகிறவன் என்கிற பெயரினால் பிசாசு அழைக்கப்படுகிறான். மோசம் பண்ணிக்கொண்டே இருப்பான், அவனுடைய உண்மை என்பதே கிடையாது. அடுத்தபடியா பார்க்கும் பொழுது வெளிப்படுத்தின விசேஷம் 9வது அதிகாரம் 11வது வசனத்துல பிசாசு அப்பலியோன் என்று அழைக்கப்படுகிறான். இதுக்கு உண்மையான அர்த்தம் என்னவென்றால் அழிப்பவன், டெஸ்ட்ராயர் என்று அர்த்தம். அடுத்ததாக பிசாசு இன்னொரு பெயர் மூலமாகவும் அழைக்கப்படுகிறான், பெயல்செபூல் என்று அவன் அழைக்கப்படுகிறான். மத்தேயு 22:24. இதுக்கு என்ன அர்த்தம் என்றால் த பிரின்ஸ் ஆஃப் டீமோன் என்று அர்த்தம். பெயல்செபூலுக்கு உண்மையான அர்த்தம் என்னவென்றால் பிசாசுகளின் இளவரசன் என்று அர்த்தம். அடுத்தபடியாக பார்க்கும் பொழுது பிசாசு பேலியாள் என்றும் அழைக்கப்படுகிறான். பேலியாள் எதற்கு அடையாளமாக இருக்கிறான் என்றால் வயலன்ஸ் அண்ட் ட்ரூத்ஃபுல்னஸ், கொடுமையான காரியத்துக்கு அடையாளமாக இருப்பவன் தான் இந்த பேலியாள் என்று அழைக்கப்படுகிற பிசாசு. அடுத்தபடியாக விக்கெட் ஒன், பொல்லாங்கன் என்று அழைக்கப்படுகிறான். மத்தேயு 13:38 பொல்லாங்கன் என்று இவனுக்கு பேர் சுட்டப்படுகிறது. அடுத்தபடியாக இவன் சோதிக்கிறவன் என்று இவனுக்கு ஒரு பேர் சுட்டப்படுகிறது. 1 தெசலோனிக்கர் 3:5. நம்மளை எப்போதுமே சோதித்துக் கொண்டே இருப்பான். பாவத்துல சோதிப்பான், எந்த ஒரு காரியமா துன்பத்துல சோதிப்பான், இன்பத்துல சோதிப்பான். மிக முக்கியமான நோக்கம் கடவுளை விட்டு நம்மை வழி விலகி செய்வதற்கான எல்லா சோதனைகளும் கொடுத்து கொண்டே இருப்பான். இவன் சோதனைக்காரன் என்று அழைக்கப்படுகிறான். அடுத்ததாக பார்க்கும் பொழுது குற்றம் சுமத்துகிறவன் என்று இவனை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. வெளிப்படுத்தல் 12:10. அப்பொழுது வானத்திலே ஒரு பெரிய சத்தம் உண்டாகி, இப்பொழுது ரட்சிப்பும் வல்லமையும் நமது தேவனுடைய ராஜ்யமும் அவருடைய கிறிஸ்துவின் அதிகாரமும் உண்டாயிருக்கிறது. இரவும் பகலும் நம்முடைய தேவனுக்கு முன்பாக நம்முடைய சகோதரர் மேல் குற்றம் சுமத்தும் பொருட்டு அவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் தாழ தள்ளப்பட்டு போனான். 24 மணி நேரமும் எப்பொழுது நான் ஸ்டாப்பிங்கா கர்த்தருடைய பிள்ளைகளை குறித்து தேவ சமூகத்துல நம்மளை குற்றம் சாட்டுகிற ஒரே வேலையை ரெகுலரா செய்து கொண்டிருப்போம் தான் இந்த பிசாசு. அதனாலதான் இவன் குற்றம் சுமத்துவன், அக்யூசர் என்கிற பெயரை பெற்றுக் கொள்கிறான். அடுத்ததா மிக முக்கியமான வசனம், an angel of light, ஒளியின் தூதன். இது மிக முக்கியமான வசனம். 2 கொரிந்தியர் 11வது அதிகாரம் 14-15. அது ஆச்சரியமல்ல,
சாத்தானும் ஒளியின் தூதனுடைய வேஷத்தை தரித்துக் கொள்வானே. ஆகையால் அவனுடைய ஊழியக்காரரும் நீதியின் ஊழியக்காரருடைய வேஷத்தை தரித்துக் கொண்டால் அது ஆச்சரியமல்லவே. அவர்கள் முடிவு அவர்கள் கிரியைகளுக்கு தக்கதாயிருக்கும். இந்த வசனத்தின் மூலமா கற்றுக்கொள்ளக்கூடிய காரியம் என்னவென்றால், போலியான தீர்க்கதரிசிகளும் கள்ள தீர்க்கதரிசிகளும் நல்லவர் போல ஒளியின் தூதனை வேஷத்தில் தரித்து கொண்டு நம்மளை ஏமாற்றுவார்கள். இப்படிதான் பல மதங்களை நல்ல தூதர்களை போல மனுஷனுக்கு தோன்றி மனிதனை ஏமாற்றுகின்ற மிகப்பெரிய தந்திரத்தை கொண்டவன் தான் இவன். இவனுக்கு பேர் ஏஞ்சல் ஆஃப் லைட் என்று இவன் அழைக்கப்படுகிறான், ஒளியின் தூதன். எனவே தரிசனம் பார்க்க வேண்டும், தரிசனம் பார்க்க வேண்டும் என்று ஆவலாய் அலைகிறவர்கள் இந்த ஒரு வசனத்தை குறித்து எச்சரிப்பா இருக்க வேண்டும். நம்மிடத்தில் தோன்றுகிறவன் உண்மையிலே தூதனா இல்ல ஒளியின் தூதனை போல் தோற்றம் அளிக்கிறவனா என்று நமக்கு தெரியாது. எனவே இந்த வசனத்தை ஆழ்ந்து தியானிக்கும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். அடுத்தது அவன் பொய்யன். யோவான் 8வது அதிகாரம் 44வது வசனம். பொய் சொல்லிக் கொண்டே இருப்பான், வாயில உண்மையே வராது, பொய்யனும் பொய்க்கு பிதாவுமா இருக்கிறான் என்று ஆண்டவர் இவனை பற்றி சொல்லியிருக்கிறார். அடுத்தபடியா பார்க்கும் பொழுது இவன் ஒரு கொலையாளி, மர்டரர். யோவான் 8:44 இவன் கொலையாளி, கொலை செய்பவன், கொலைபாதகன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்ததா பார்க்கும் பொழுது இவன் எதிராளி என்று அழைக்கப்படுகிறான். மத்தேயு 13:39. அடுத்ததாக 1 பேர் 5:8 கர்ச்சிக்கிற சிங்கம் போல் அலைகிறான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது சிங்கம் கிடையாது, ஒரு பயமுறுத்துகிற ஒரு பாணியிலே எப்போது இவன் காணப்பட்டு கொண்டே இருப்பான். இப்படி இவனை பற்றி உள்ள அத்தனை அந்த பெயர்கள் மூலமாக இவனுடைய குணத்தை அறிந்து கொள்ளலாம். இவன் ஆகாயத்து பிரபு, இந்த பிரபஞ்சத்தின் அதிபதி, மரணத்துக்கு அதிபதி, இந்த உலகத்தின் அதிபதி, மோசம் போக்குறவன், பொல்லாங்கன், பேலியாள், சோதிப்பவன், குற்றம் சுமத்துகிறவன், ஒளியின் தூதன் என்று விதவிதமான பெயர்கள் அழைக்கப்பட்டாலும் இவனுடைய ஒரே நோக்கம் இந்த உலகத்தில் தேவனுடைய சித்தத்தை தடுக்க வேண்டும். டு டெஸ்ட்ராய் தி வில் ஆஃப் காட் இன் திஸ் வேர்ல்ட். கடவுள் செய்ய நினைத்த காரியத்தை, கடவுளுடைய திட்டத்தை தடுக்க வேண்டும், தடுத்து தன்னை ஆராதிக்க வேண்டுங்கிற அந்த இரட்டை குறிக்கோளோடு தான் இத்தனை செயல்பாடுகளையும் பலவிதமான பெயர்களில் பலவிதமான உருவங்களில் இந்த உலகத்தை ஏமாற்றிக் கொண்டிருக்கிறான். இந்த செய்திகள் உங்களுக்கு பிடித்திருக்கும் என்றால் லைக் கொடுங்க. இதை பற்றியுள்ள உங்களுடைய விமர்சனங்களை யூடியூபில் பதிவிட்டால் நலமாக இருக்கும். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. ஆமென்.